இன்றைக்கி நான் டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரசல் ஆடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆடெல்லாம் நிறையா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கரசல் ஆடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கரசல் ஆடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆடு வந்து கரசல் ஆடு சம்மந்தப்பட்ட ஒரு இது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு ஆடில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மல்டிபிள் ஆடு வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம கிரியேட் பண்ணுற ஆடு நம்ம ஒன்று தான். அந்த ஒரு ஆடுக்குள்ளே இந்த மாதிரியான வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கரசல் ஆடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரியான ஆடு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி அந்த டுட்டோரியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இங்கே ஆட் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜருக்குள்ளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜர் மூலியமாக தான் வந்து நம்மளோட ஆட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கில் நம்ம ரன் பண்ணுற ஆடாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுற ஆடாக இருக்கட்டும், ஸோ எங்கே ரன் பண்ணுற ஆடாக இருந்தாலுமே இந்த ஆட் மேனேஜர் மூலியமாக தான் வந்து நம்மளால் அந்த ஆடில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆட் மேனேஜரை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கலாம். நம்ம வந்து இங்கே நிறைய காம்பெயின் வந்து நம்ம ரன் பண்ணனால வந்து நமக்கு நிறைய ரிசல்ட் வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணி உள்ள வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆடு பண்ணுறதுக்குண்டான செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண போகிற ஆடோட செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம டிராஃபிக்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக்ன்றதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நம்ம நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். அதாவது கண்டினியூன்ற இருக்கும். ஸோ கண்டினியூன்றதை வந்து நம்ம இங்கே கீழே கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம ஆடு கிரியேட் பண்ணுறதுக்குண்டான செக்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன்லாம் வந்து நம்ம ஆட் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து நியூ கேம்பெயின் இருக்குது. டிஃபால்ட் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆடுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டுட்டோரியல் கட்டி வந்து நான் டிஃபால்ட்டாக தான் போட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளை இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும்போது இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஆடு வந்து இந்த ஆட் கேம்பெயின் வந்து எதுக்காண்டி எந்த ஆடுக்காண்டி நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ உங்களுக்கு தெரியணும். அதுக்காண்டி அந்த நேம் நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து நான் டிஃபால்ட் அப்படி நான் போட்டுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கேம்பெயினோட டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிராஃபிக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிராஃபிக் வந்து அது அப்படியே இருக்கட்டும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து நம்ம கேம்பெயினோட பட்ஜெட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆஃபில் இருக்குது. நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவுமே இங்கே பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து கேம்பெயின் நேம் மேலே கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து கேம்பெயினோட பட்ஜெட்டை மட்டும் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. கேம்பெயின் பட்ஜெட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஆடு வந்து பர்டிகுலர் ஆடுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். டெய்லி பட்ஜெட் கேட்கும், லைஃப் டைம் பட்ஜெட் கேட்கும். நீங்கள் வந்து டெய்லி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஆடு வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபா கணக்கு வரும். 10,000 ப்ளஸ் வந்து டேக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 18% டேக்ஸ் உங்களுக்கு வரும். இல்லை ஓவராலாக இந்த ஆடு பர்டிகுலர் ஆடுக்கு இவ்வளோ பார்ட் ஆஃப் அமௌண்ட் நல்லா செலவு பண்ணலாம் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் வந்து நான் 4,000 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆடு வந்து டோட்டலாகவே வந்து நான் 4,000 நான் செலவு பண்ணுறேன். அது வந்து நான் லைஃப் டைம் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே வந்த பிறகு இங்கே வந்து நம்மளோட ஆட் நியூ ஆடுன்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து நம்மளோட ஆட் செட் நேம் வந்து நமக்கு கொடுக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு எந்த நேம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே கொடுக்குற நேமுக்கும் நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்க ஆடுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கொடுக்குற நேம் வந்து நாளைக்கு நம்ம உள்ள இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள வரும்போது நமக்கு தெரியணும். அதுக்கான இந்த நேம் கொடுக்குறது. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட ஆடு வந்து வெப்சைட்டை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆப்பை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் செக்ஷன். இதில் வந்து நீங்கள் வெப்சைட்ன்றது இப்போ இந்த பர்டிகுலர் ஆடுக்கு வந்து வெப்சைட்ன்றதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து ஓகேங்களா? ஸோ நான் வெப்சைட்ன்றதை மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெப்சைட்டை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. மற்ற எதுவுமே இங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்துட்டு வந்து நம்மளோட பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் டைமை மட்டும் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளோட ஆட் வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம், எந்த டேட்டில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். டைமிங் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே தான் வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த இந்தியான்றதை வந்து நம்ம இப்போ எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து எந்த ஊரில் வந்து உங்களோட ஆடு ஷோ ஆகணும்
கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஊரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இங்கே வந்து நான் தமிழ்நாடுன்றதை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஆட் வந்து ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க வந்து ஷோ ஆனால் போதுன்றனால வந்து நான் தமிழ்நாடுன்றதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3 or 4 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இருக்கிற வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு இங்கே லொக்கேஷன் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எந்த ஏஜ் குரூப் மக்கள் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த ஏஜ் குரூப் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். என்னோட ஆடுக்கு வந்து இந்த ஆடுக்கு வந்து நான் 18 to 65+ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து கீழே வந்து ஜெண்டரில் வந்து நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மென்னை மட்டும் டார்கெட் பண்ணுற மென்னை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு உமன் டார்கெட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் ரன் பண்ணுறாங்க நீங்கள் பர்டிகுலர் உமன் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க உமனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டுட்டோரியலுக்காண்டி வந்து நான் ஆளுன்றதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலிங் டார்கெட்டிங் உங்களுக்கு கேட்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து யாரை வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், எந்த கேட்டகரி வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் கேட்கும். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறனால வந்து நான் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணால் கீழே வந்து சச்சஸில் உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கீவேர்டு உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்மளோட ஆட் வந்து இப்போ போய் ரன் ஆகும். ஓகேங்களா. ஷோ ஆகும். ஸோ அதுதான் இது வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களோட கீவேர்டு உங்களுக்கு வேணுமோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். போட்டாலும் ஸ்மால் பிஸ்னஸ் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு சான்சஸ்லாம் நிறையா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை வந்து அந்த கீவேர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் போட்டு யாருனா வீடியோஸ் தேடுறாங்க, யாருனா ஒரு இது சர்ச் பண்ணி பார்க்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அவங்களோட மொபைல் வந்து நம்மளோட ஆடு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் அந்த கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ரேண்டமாக அப்படியே ஃப்ரீயாக கூட விட்டுட்டு உங்களோட ஆடை ரன் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் இந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஆடை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கீழே அப்போ நம்ம கேட்டகரி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே வந்து நம்மளோட லாங்குவேஜ் இருக்குது. ஸோ லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜ் மக்கள் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் தமிழ் ஆடியன்ஸாக நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்ன்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ் ஆடியன்ஸ் வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் மேனுவல் பிளேஸ்மெண்ட் கேட்கும். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க்லையுமே வந்து நம்மளோட ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேஸ்புக்காரங்க ரன் பண்ணுவாங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது. மேனுவல் பிளேஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து நமக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நம்மளோட ஆட் ரன் ஆகணுமோ அதை வந்து நம்ம மேனுவலாக கிளிக் பண்ணிக்க முடியும். அதுதான் அந்த மேனுவல் பிளேஸ்மெண்ட்றது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ டுட்டோரியலுக்காண்டி வந்து நான் மேனுவல் பிளேஸ்மெண்ட்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, மெசேஜர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இங்கே மேலே வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம், மேனுவல் பிளேஸ்மெண்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ 4 பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ மார்க் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் நடக்கிறது வந்து இதுதான் நடக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம மேனுவலாக சூஸ் பண்ணால் வந்து நம்ம வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் மட்டும் நம்ம ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம அன்செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக்கில் மட்டும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். இன்கேஸ் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட ஆட் ரன் ஆகும்னா மற்ற இருக்கிற ரெண்டையுமே வந்து நம்ம அன்செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஆட் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் 2 இடத்துலையுமே வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். இதுதான் இந்த மேனுவல் பிளேஸ்மெண்ட் உண்டான அர்த்தம் வந்து அதுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆட் வந்து 2 இடத்துல ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸஸ் சொல்கிறவங்க மேலே கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த மொபைல் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆட் வந்து ரெண்டுமே நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆடுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உங்களுக்கு எது சூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆட் வந்து இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எங்கெங்கே ரன் ஆகும் சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நியூஸ் ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட்டில் ரன் ஆகும், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ரன் ஆகும், ஃபேஸ்புக் வந்து அப்புறம் எக்ஸ்ப்ளோரில் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ அது குரூப் ஃபீட்டில் இருந்துச்சுன்னா அந்த குரூப் ஃபீட்லையுமே வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும். சைடில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சைடில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆட்லாம் ரன் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்டோரிஸில் வந்து ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இடத்துல வந்து நம்மளோட ஆட்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க.
ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மற்றது நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்து ஜஸ்ட் லிங்க் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அதை வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம அதை அப்படியே விட்டுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இப்போ அடுத்த ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம டோட்டலாகவே வந்து ஆட் எல்லாமே வந்து இந்த செக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இங்கே வந்து ஆட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த டுட்டோரியல் வீடியோ காண்டி வந்து இதை வந்து நான் டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். ஒரு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து மேபி மல்டிபிள் அக்கௌண்ட் எதுவும் வச்சுருக்கீங்க, மல்டிபிள் பேஜ் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த ஒரு பேஜில் வந்து நம்ம ஆட் இப்போ ரன் பண்ண போகிறோமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரெண்டையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களோட ஆட் வந்து ஈஸியாக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்ப்போம், நம்மளோட ஆடோட ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நம்மளோட ஃபார்மேட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இன்றைக்கி வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து கரசல் ஆட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் இமேஜ் வந்து சிங்கிள் ஆட் வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. கரசல் ஆட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே எந்த இடத்துல வந்து நம்ம கரசல்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆடு உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் கரசல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து தான் நம்மளோட ஆட் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் இமேஜ்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து செலக்ட் இமேஜை கொடுத்து நம்மளோட இமேஜை வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் இமேஜை கொடுத்தோம். நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ அதில் அப்டேட் பண்ணி இந்த இமேஜ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட அங்கே நம்ம அப்டேட் பண்ணி இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளோட இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராடக்ட் உண்டான இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஹெட்லைன் கொடுத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது தான் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆடுக்கு ரிலேட்டடான யூஆர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து வெப்சைட் இருக்கிறனால வந்து நாங்கள் வந்து வெப்சைட்டே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தமான ஒரு ஆடு தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு சோஷியல் மீடியா கோர்ஸஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ 999 வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கிறனால வந்து ஸோ அதுக்குண்டான ஒரு ஆடு தான். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னா எங்கே வரணுமோ அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ எங்களோட வெப்சைட்டுக்கு வரணுன்றாங்க வந்து வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எத்தனை ஆட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அது வந்து எல்லாமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆட் வந்து நம்ம போயிடுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி தான் செலக்ட் இமேஜ் போயிட்டு ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ செலக்ட் இமேஜ் போயிட்டு நம்ம இமேஜை வந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 3 ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஆடுக்குமே வந்து நீங்கள் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு ஹெட்லைன் கொடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதோட அந்த வெப்சைட்டோட யூஆர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆடுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம எப்படி ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொபைல் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ உங்களோட பேஜ் உங்களோட கம்பெனி நேம் போட்டு ஸ்பான்சர் போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரே ஆடில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். கீழே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக வந்து நம்ம ஸ்லைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே ஆடில் வந்து நம்மளோட மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து இப்போ முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்த பிறகு இங்கே வந்து நம்மளோட ப்ரைமரி டெஸ்ட் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைமரி டெஸ்ட் வந்து எங்கே ஷோ ஆகும், நம்மளோட ஆடுக்கு மேலே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ப்ரைமரி டெஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ப்ரைமரி டெஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் ஹை கேச்சியாக இருக்கிற மாதிரியான டெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஆட் பண்ணுறது இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்களோட வெப்சைட். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் அப்படி தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கால் டு ஆக்ஷன் பட்டன் பார்ப்போம். ஸோ கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நம்ம என்ன இது செட் பண்ண போகிறோம் அப்படி உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரன் பண்ணுற ஆடுக்கு ரிலேட்டடான கால் டு ஆக்ஷன் பட்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ புக் நோ இருக்குது, அப்ளை நோ இருக்குது, கான்டாக்ட் எக்ஸ் இருக்குது, கெட் ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆடுக்கு வந்து எது சூட்டபிள் ஆகுமோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆடுக்கு வந்து புக் நோன்றது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து நான் புக் நோன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ புக் நோன்ற நான் கொடுத்துறேன். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ட்ராக்கிங்லாம் எதுவுமே நம்ம இங்கே பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே வந்து நம்ம பப்ளிஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா.
ஸோ பப்ளிஷ் கொடுத்தோன்னா நம்மளோட ஆடு வந்து ஃபேஸ்புக்கு வந்து ரெவ்யூ போகும். ஸோ ரெவ்யூ போச்சுன்னா நம்மளோட ஆடு வந்து ஒன்ஸ் வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க, நம்ம கொடுத்துருக்க லிங்க் எல்லாமே கரெக்டு தானா, நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ்ஸு எல்லாமே வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பாலிசிக்கு வந்து வயலன்ஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நம்மளோட ஆடுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஆடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து ஆட் வந்து ரன் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கரஷல் ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஒரே ஆடில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆடு தான் அது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.